வெல்கம் டு மிஸ் குக் 135 சேனல். என்னங்க இட்லி எப்படி அரைச்சாலும் பூ மாதிரி வர மாட்டேங்குதா? வாங்க நம்ம சேனல்ல இட்லி மாவு எப்படி பூ போல வரப்போகுதுன்றத பார்க்கலாம். பாருங்க இட்லி பார்க்கவே எவ்வளவு பூ போல இருக்குது. நம்மளுடைய இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இட்லி எவ்வளவு மெதுவா இருக்குதுன்னு பாருங்க. இந்த பதத்துல உங்களுக்கு இட்லி வேணுமா? எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. அரிசியை ஊற வைக்கிறதுக்கு இந்த கிளாஸ் அளவுல எடுத்திருக்கேன் நான் அளவுக்காக. பச்சரிசி இதே மாதிரி 2 கிளாஸ் போட்டோம். புழுங்கல் அரிசி இதே மாதிரி 2 கிளாஸ் போடணும். நெக்ஸ்ட் உளுந்து வந்து 1 கிளாஸ் போடுறோம். உளுந்து எப்பயுமே அதிகமாக சேர்க்காதீங்க. இட்லி வந்து சப்பையாயிடும், இல்லைன்னா ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். நிறைய பேர் சாப்பாடு போட்டு அரைப்பீங்க, அப்படியே அரைக்காதீங்க. 1.5 கிளாஸ் போட்டிருக்கிறேன். ஒரு 3 ஹவர்ஸ் மட்டும் ஊற வைங்க, ரொம்ப ஊற வச்சு எடுக்காதீங்க, நல்லா இருக்காது. இட்லி ஆட்டும் போது கொஞ்சம் குறகுறன்னு இருக்கும் இல்லையா, அந்த பதத்திலேயே நம்ம இட்லியை எடுத்துடணும். மாவை வந்து நம்ம எடுத்துடணும். அப்படி எடுக்கும்போது தான் இட்லி வந்து நமக்கு இந்த பதத்துல வரும். நிறைய பேர் ஆட்டும் போது என்ன பண்றீங்க அப்படின்னா, ரொம்ப மெதுவா ரொம்ப நைஸா இருக்கிற மாதிரி ஆட்டிடுறீங்க. அப்படி ஆட்டினாலும் இட்லி வந்து கல்லு போல தான் இருக்கும். கொஞ்சம் குறகுறப்பு தன்மை இருக்கும் போது எடுத்துடணும். இதே மாதிரி இட்லி செஞ்சு பாருங்க பசங்க.